ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பைத்தான் பேசிக் டேட்டா டைப்ஸ் டியூட்டோரியலில் பார்க்க போகிறது டிக்ஷனரி பற்றி. இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிக்ஷனரி எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம், என்னென்ன டிஃப்ரெண்ட் வேஸில் கிரியேட் பண்ணலாம், எப்படி ஒரு எலமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணலாம், அதில் இருக்க டிக்ஷனரியில் இருக்க எலமெண்ட்ஸை எப்படி வந்து ஒரு எலமெண்ட் வந்து அதே டிக்ஷனரியில் வந்து ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஆட் அண்ட் ரிமூவில் வச்சு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஒரு மியூட்டபிள் டைப்பு. போன வீடியோ டப்புள் வந்து இம்மியூட்டபிள் டைப்புன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். இதில் வந்து இது வந்து டிக்ஷனரி வந்து மியூட்டபிள் டைப் லைக் லிஸ்ட் மாதிரி நம்ம ஆடும் பண்ணிக்கலாம், ரிமூவும் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத வந்து லைட்டாக பார்த்துடலாம். ஸோ லிஸ்ட்டு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். குக்கீஸோட கம்பேர் பண்ணுறப்போ ஒரு ஆர்டராக நம்ம வந்து ஒரு குக்கீஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறதுனா இந்த செகண்ட் குக்கியை நம்ம வந்து எடுத்து இது பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து இது வந்து நம்பரை வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு குக்கி, ஐ மீன் 0th இண்டெக்ஸ் இருக்க குக்கி, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இருக்க குக்கி, லாஸ்ட் இண்டெக்ஸ் இருக்க குக்கி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு நேம் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா, இந்த பர்ட்டிகுலர் நேம் எனக்கு இந்த பர்ட்டிகுலர் நேம்ல இருக்க குக்கி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றோம். எனக்கு இல்ல இந்த பர்ட்டிகுலர் நேமோட இருக்க குக்கி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றப்போ அதுதான் டிக்ஷனரி. ஸோ இப்போ நம்மளே ஒரு நேம் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ஸோ அப்போ அந்த நேம் சொல்லி நம்ம கேட்டோம்னா இண்டெக்ஸுக்கு இல்லை, இண்டெக்ஸுக்கு பதில் அந்த நேம் சொல்லி நம்ம வந்து இதில் கீயாக கொடுத்தோம்னா அதோட வேல்யூ என்னங்கிறத நம்ம அவுட்புட்டாக கொடுத்துரும். ஸோ அதுதான் வந்து டிக்ஷனரிக்கும் லிஸ்ட்டுக்கும் இருக்க ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ். ஸோ லிஸ்ட்டில் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆர்டரில் நம்பர் போட்டுக்கும் 0, 1, 2, 3ன்னு சொல்லிட்டு. டிக்ஷனரியில் நம்ம தான் அதுக்கு கீயும் கொடுக்கணும், நம்ம தான் அதுக்கு வேல்யூவும் கொடுக்கணும். ஸோ நம்ம அந்த பர்டிகுலர் கீயை கொடுத்தோம்னா அந்த வேல்யூ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிட்ரைவ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து டிக்ஷனரிக்கும் லிஸ்ட்டுக்கும் இருக்க வித்தியாசம். இப்போ வாங்க நம்ம வந்து கோட் போய் எப்படி வந்து டிக்ஷனரி வந்து கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம், டப்பிள் கிரியேட் பண்ணுறதுக்கு நார்மல் ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம், டிக்ஷனரிக்கு கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதே மாதிரி இப்போ வந்து ஒரு எம்டி கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கீ கொடுக்கணுமா, ஃபஸ்ட்டு வந்து fruit1 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கீ கொடுக்குறேன். அதோட வேல்யூ வந்து ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு fruit2 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதோட வேல்யூ வந்து மேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ தான் இதை டிக்ளேர் பண்ணிடுறேன். இப்போ இதோட டைப் நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? டிக்டோட டைப் பார்த்தீங்கன்னா இது வந்து டிக் டைப்னு வந்து. ஸோ இது வந்து ஒரு டிக்ஷனரி டைப். ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து இப்போ வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இப்போது சேம் திங் பட் வந்து ஸோ மை டிக்ட்டுங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணிப்போம், சேம் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிப்போம். ஆனால் என்ன ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணோம், 1, 2, 3 யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இண்டெக்ஸில். லிஸ்ட் அண்ட் டப்பிள் இங்கே கீ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். அந்த கீ கொடுத்தோன்னா fruit1 அப்படின்னு கொடுத்தோன்னா அதோட வேல்யூ எனக்கு வந்துருச்சு. இல்லை எனக்கு இப்போ இல்லாத ஒரு கீயை கொடுக்குறேன். இப்போ வந்து fruit11 அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து fruit11 ஒரு கீ இல்லை, நான் இப்போ ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் வந்து அந்த மாதிரி ஒரு கீ இல்லை, அதனால் அதுவும் வந்து எரர் கொடுக்கும். ஸோ கரெக்டான கீ வேல்யூ கொடுத்தா தான் நமக்கு வந்து ஆன்சர், இது கரெக்டான வேல்யூ வந்து நமக்கு ரிட்ரைவ் ஆகும். ஸோ இப்போ எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம், எப்படி வந்து கிரியேட் பண்ணது பாருங்கள். இப்போது என்னென்ன டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நார்மலாக எப்படி வந்து ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இப்போ வேறு டிஃப்ரெண்ட் வேஸில் எப்படி நம்ம டிக்ஷனரி வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, மை டிக்2 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி டிக்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்குது. அது கொடுத்துட்டு நார்மலாக நீங்கள் டிக்ஷனரி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து டைப் ஆஃப் மை டிக்ட் வந்து டிக்ட்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஆக்சஸ் பண்ணணுன்னா கூட மை டிக்2 ஆஃப் மை வெஜ்1 அப்படின்னு கொடுத்தோன்னா என்னோட ஆனியனுங்கிறது வந்துருச்சு. இன்னொரு மாதிரி எப்படி நம்ம வந்து இதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ மை டிக்ட் இப்போ நான் வந்து மை டிக்3ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி டிக்ட்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கணும். ஒரு அரே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து டப்பிள் மாதிரி நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து இது பண்ணோன்னா மை டிக்3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா அதுவும் வந்து எனக்கு டிக்ட் மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து இதோட டைப் நான் செக் பண்ணுறேன், மை டிக்ட்3. ஸோ டிக்ட்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நீங்கள் டிக்ஷனரி கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா,
எப்படி வந்து ஒரு டிக்ஷனரியில் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணலாம், ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம மை டிக்ல என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண டிக்ஷனரியில் ஃப்ரூட் 1 ஃப்ரூட் 2 இருக்குது. இப்போ நான் வந்து ஃப்ரூட் 3 ஆட் பண்ணணும். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஸோ மை டிக்ட் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக என்ன கீ கொடுக்க போகிறீங்க, ஃப்ரூட் 3ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்க போகிறோம். இது கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேல்யூ வேணும், லெட்ஸ் சே கிரேப்ஸ். இப்போ நான் என்னோட மை டிக்டை பார்த்தேன்னா, ஸோ ஃப்ரூட் 1 ஃப்ரூட் 2 ஃப்ரூட் 3 வந்து எனக்கு வந்து வேல்யூஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எலமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆட் பண்ணுறோன்னு நினச்சிட்டு சேம் கீயே கொடுக்குறோன்னு வச்சுங்க. ஃப்ரூட் 1 ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பப்பாயா அப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சுங்க. ரன் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம மை டிக்டை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரூட் 1 ஆட்டோமேட்டிக்காக பப்பாயான்னு மாறிடுச்சு. ஸோ ஒரு கீ வந்து அதே கீ வேல்யூ வந்து நீங்கள் திரும்பி கொடுத்தீங்கன்னா அது வந்து 4th எலமெண்ட் ஆட் ஆகாது. ஆல்ரெடி ஒரு கீ எக்ஸிஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூவை அப்டேட் பண்ணிடும். புதுசாக கீயாக இருந்துச்சுன்னா அதை வந்து புது எலமெண்ட்டை ஆட் பண்ணிடும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கீ கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது ஓவர் ரைட் பண்ணிடும் வேல்யூவை. இல்லைன்னா புது எலமெண்ட்டாக இருந்தால் அதை வந்து புதுசாக வந்து கடைசியில் வந்து ஆட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. டெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அது கொடுத்துட்டு நம்மளோட டிக்ஷனரி நேம் கொடுத்துட்டு என்ன ஃப்ரூட் 1 நான் டெலீட் பண்ணு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மை டிக்டை வந்து நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃப்ரூட் 1 வந்து காணாம போயிடுச்சு. ஸோ ஃப்ரூட் 2வும் ஃப்ரூட் 3 மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மை டிக்ட்டு கொடுத்துட்டு பாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாப் மெத்தட் இருக்கிற லிஸ்ட்டில் அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன வேல்யூ பாப் ஆச்சுன்னு சொல்லி வந்துருச்சு. பிரிண்ட் பண்ணால் ஒன்லி ஃப்ரூட் 3 மட்டும்தான் நமக்கு இருக்குது. ஸோ இப்படி நம்ம வந்து எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ டிக்ஷனரியில் வந்து எப்படி ஒரு டிக்ஷனரியை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம டிக்ஷனரி க்ரியேட் பண்ணலாம், எப்படி ஒரு டிக்ஷனரியில் வந்து ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணலாம், எப்படி வந்து ரிமூவ் பண்ணலாம், லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து பைத்தான் செர்ச் பற்றி பார்க்க போகிறோம். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுறது உங்கள் நந்தா. பாய் கைஸ், see you in the next video.